ஓகே, சோ அடுத்ததா நம்ம வந்து பேரிங்க்கு கூப்பிட போறது ஷபானா. ஷபானா பூக்கள். ஷபானா 8 எந்த நம்பர் வேணும் உங்களுக்கு? 7. ஐயோ 8 7. 7ஆ? ஐயோ 7 எடுக்கலாமாமா? என்ன தம்பி பீலிங்கி? சூப்பர். எங்கள் அண்ணன் ராமரண்ணன் எழுதின லெட்டர். இந்த உலகமே உன்னை பிடிக்காதுன்னு சொன்னாலும் கோமாளிகள்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடினாலும் அது நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நீயா உன் வாயில அப்படி சொன்னாலும் நீதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமு ஏங்க அவருக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு நினைச்சேன். இதுவும் நல்ல ஒரு காவிய காதல். 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்க வேண்டியவங்க இன்னும் சாகாம இருக்காங்க. நோ நத்திங் நெவர். யார் உன்னை மருந்து குழம்புன்னு கலாச்சாரம் இது தங்குதுற கலாச்சது அவன் தான். பெரிய தில்லாலங்கடியாவுல இருக்கு. மாமியார் குடும்பம் அப்படின்னு குறை இவன் சொன்னாலும் குரேஷ் அவன் தான் கலாச்சான். நீதான் எனக்கு ஸ்வீட் ஹார்ட். எனக்கு வந்திருக்காங்க அவங்க. இருக்கட்டும், லெட்டர் நல்லா இருக்குல்ல? பைத்தியம் உன்னையெல்லாம் என்ன செய்யுது? 8 எடுன்ற. ஓகே, இது யாரா இருப்பாங்க ஷபானா? ராமர் தம்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அக்கா கூப்பிடுக்கா. ராமர் தம்பியா? போய் அக்கா பார்த்தோன்னா மாமா வருவேன். பாத்துக்கிறேன் மாமா அக்கா. தம்பியா? ராமர் தம்பி. தம்பி நான் சொல்வேன். ஓகே, ஷபானா செலக்ட் பண்ண அந்த 7ஆம் நம்பர் கோமாளி வாங்க. அவர் என்ன வாங்க சோகத்துல இருக்காரு அவரு. ஏய் சபானா நீதான் சேஃப்டிக்கு மோலுட்டி வச்சிருக்கீல, அப்புறம் என்ன மோலுட்டி கூட போயிடு. ரெடி ரெடி இப்ப இறைவனுக்கு இரங்கல் கடிதம் எழுத போறேன். ஆல் தி பெஸ்ட். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயா வணக்கம். ஊரே மதுமிதாவை பார்த்து பயப்படும் போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் இவ்வளவு பாசமா எழுதணும்னு தோணி இருக்குன்னா அதாவதுங்க கெமிஸ்ட்ரி என்ன? அதுல ஒரு ரோஸ் வச்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த ரோஸ் வச்சு குடுக்குற பழக்கம் எப்பவுமே இருக்கு. இல்லனா விஷம் வச்சு கொடு. மதுமிதா, ராமர் அண்ணா உங்களுக்கு இவ்வளவு அழகா ஒரு லெட்டர் எழுதிருக்காரு, அத பத்தி முதல்ல நீங்க சொல்லுங்க. Thank you ராமு. அந்த 7 இந்த அறையும் சேர்ந்தா எவ்வளவு திவ்யமா இருக்கும்ல. 7 அறை. அந்த 7 இந்த அறை. லெட்டர் அது மாதிரிலாம் வந்ததே இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக லெட்டர் எழுதுன ராமுக்கு Thank you. எவ்வளவு ஒரு கன்றாவியான ஒரு காவியம். வயசான காலத்துல மூமெண்ட் போடாதீங்கன்னா கேக்குறீங்களா 2 பேரும்? நீங்க என்ன எதுக்கு சூஸ் பண்ணீங்க? ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை தம்பி வரணும். இல்லங்கா, நீங்க அப்படி பேசுறது தவறுங்கா. ஏய் எந்த ஆங்கிள்லடா அவங்க தம்பி மாதிரி இருக்காங்க? நம்ம கஞ்சா கருப்பண்ண ஹெல்மெட் ஆகும்போது இவர் கூட தான் பேரானா. அதுக்கப்புறம் முன்னாடி சீசன் அதெல்லாம் இதுக்கு இப்ப சொல்லிட்டு இல்ல சொல்றதுன்னு ஆயிருச்சு, சொல்லிருங்க. VTV கணேஷ் எலிமினேட் பண்ண ஒரே கோமாளி நான் தான். எவ்வளவு பெருமை. அந்த ஆசை எல்லா கோமாளிக்கு இருந்தது, அவர் அந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ரக்ஷு டேஞ்சர் ஜோனே போகாத என்ன போன வாரம் அமிர்தா டேஞ்சர் ஜோன். அதே மாதிரி அதுக்கு முந்தின அவரை ராஜா டேஞ்சர் ஜோன் கொண்டு வந்தவனும் நான் தான். இதான் சாக்குன்னு சபானாவை கொண்டு வந்த உன்னை கொண்டே போடுவேன். கேரள நரம்படி அறியுமோ? அறியும். இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு நீங்க நடிச்ச தொலைக்காட்சியில கேலிக்க சித்திரம் ஹாட்ஸ்டார் ஜியோ ஹாட்ஸ்டார் हिंदी ले सुन लो, हिंदी ले। तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना सनम। ஓகே, சோ இந்த வாரம் ஷபானோட பேரா இருக்கிறது ராமர் அண்ணா. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. ரொம்ப புண்படுத்துறாங்க. சோ பேரிங்க்கு நம்ம அடுத்ததா கூப்பிட போறது நந்தகுமார். நான் ஸ்டாப் நந்தகுமார். டேக் மீ. எந்த பாக்ஸ் செலக்ட் பண்றீங்க? நம்பர் 4. மகனே என்ன மோதிடவாடா. டேய் சினிமா பாட்டுறா அதெல்லாம். ஓ அப்படியா? நான் கூட தெரியாம மோதிட்டேன் மாமா. நீ சாந்தமான பொண்ணு, அன்பான பொண்ணு, அழகான பொண்ணு, அமைதியான பொண்ணு, தங்கமான பொண்ணு, கியூட்டான பொண்ணு, அப்படி நம்மன லட்சம் பேர்ல நானும் ஒண்ணு. மதுமிதா நீதான். நீ ஒவ்வொரு எபிசோடுக்கும் காஸ்டியூமை மாத்துவ, பேரார கோமலே கழுவி ஊத்துவ.
ஆகா அப்ப மதுமிதா கன்ஃபார்ம்டா. ஷாப்பிங்ல போனா டிஸ்கவுண்ட்ல கிடைச்சா எல்லாத்தையும் அள்ளுவ. மது குக்கிங்ல கூட நிக்கிற கோமாளிய வேலை சொல்லியே கொல்லுவ. வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் ஜட்ஜஸ்ட 10 மார்க் வாங்கின. நான் தான். அடுத்த வாரமே ஒழுங்கா சமைக்காம ஒர்க் ஸ்டேஷன்ல தூங்குன. தங்கதுரை. ஏமா நான் இல்லம்மா. அது அவன் இந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, யாரோ எழுதி கொடுத்து அவன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நீ எழுதி வச்சுட்டு வரவங்க என்ன திட்டிட்டு இருக்காங்க? நல்லதானா? சோ நந்தகுமார், நீங்க செலக்ட் பண்ண அந்த 4ஆம் நம்பர் கோமாளி வாங்க. ஏய் சரத்தா கூட இருக்கலாங்க. இப்படி வச்சிருந்தடா தங்கதுரைக்கு இறக்கி உங்களை பண்ணிருக்கேன். யார் அப்படி எடுத்தோம்? நான் அப்ப இருந்தே உங்களை இப்படிதான் வச்சிருந்தேன். ஏய் மது, அதுக்காக நீ என்ன கலாய்க்காத. பிரேசி நீயா இப்படி எழுதி இருக்க? ஏன் சார் ஒன்றும் புரியல. எதை வச்சு தங்கத்துறைன்றீங்க? அவரை சௌமியான்னு எழுதி கொடுத்தாலே சிலமியான்னு படிப்பாரு. அவர் எப்படி இப்படி ஒரு பிரில்லியண்டான லெட்டர் எழுத முடியும்? இதெல்லாம் என்னுடைய படைப்பு சார். குரேஷியே தங்கதுரை லெவலுக்கு எழுதிருக்கான்னா தங்கதுரை எந்த லெவலுக்கு எழுதிருப்பான்னு யோசிக்கிறேன். சரியான ஒரு பாயிண்ட். ஏய் மாப்ள பாரு மாப்ள, டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே, சோ இந்த வாரம் நந்தகுமாரோட பேரா இருக்குது குரேஷ். இப்ப நம்மளா லெட்டர் எழுதி கொடுத்தோம், கரெக்டா படிச்சிட்டான். இப்ப சச்சின் இதுல லெட்டர் எப்படி படிப்பாங்க? அடுத்ததாக பேருக்கு நம்ம கூப்பிட போறது லக்ஷ்மி மேம். ஐயோ லட்சுமி மேம். மூணு மட்டும் எடுக்காம அது. யார் மாமா? லட்சுமி மேம். லக்ஷ்மி மேம், நீங்க சொல்லுங்க, இந்த டப்பால எந்த டப்பா சூஸ் பண்றீங்க? ஆக்சுவலி நான் 8 தான் எடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே. ஆனா எங்கயாவது சௌந்தர்யா வந்துட்டா, நான் வந்துட்டா அப்பா, அதனால இன்னைக்கு ஒரு மாத்தி பண்ணுவோம், 6 எடுப்போம்னு இருக்கேன். புகழ் வந்தா நான் தப்பிப்பேன். அப்ப 8 எடுத்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? குக் வித் கோமாளில ஃபைனல்ல தான் எல்லாருக்கும் பரிசு கிடைக்கும். ஆனா எனக்கு எபிசோட்லயே பரிசு கிடைச்சிருச்சு. அதுதான் எங்க சுந்தரி அம்மா. தங்கதுரை அம்மா அம்மாக்கு எழுதிருக்காங்க. அம்மா, நீ கள்ளங்காவடம் இல்லாம பேசுறது, யதார்த்தமா பேசுறது எங்க அம்மா பேசுற மாதிரியே இருக்கும். சென்டிமெண்டா போயிட்டாரு. எங்க அம்மா கூட உன்ன மாதிரி தான் திட்டுவாங்க. நீ ஒவ்வொரு வாட்டியும் திட்டும் போது எங்க அம்மா என்ன திட்டுற மாதிரியே இருக்கும். நீ பார்க்க தான் ஓல்டு மாடல், ஆனா கஷ்டப்படுற பெண்களுக்கு நீ தான் ரோல் மாடல். எப்பயும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஐ லவ் யூ மா. லக்ஷ்மி மேம், நீங்க சூஸ் பண்ண அந்த 6ஆம் நம்பர் கோமாளி யாருன்னு பார்க்கலாம் வாங்க. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே.